கிரிக்கெட் மாதிரியே ஒரு மேட்ச் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்டா ஒரு டீம் தேவை. ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இருக்கணும். பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் எல்லாருமே. ஆல்ரவுண்டரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க விக்கெட்ஸும் எடுக்கணும், க்ரூஷியல் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணணும், டீமுக்கு எப்ப தேவையோ. அதனால தான் வின்னிங் டீமுக்கு எல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுதான் பேலன்ஸ். அதே பிரின்சிபல் தான் முதலீட்லயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதலீட்டாளராக நீங்க ஒரு வெல் பேலன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். எக்விட்டி ஃபண்ட்ஸ் லாங் டர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும். அண்ட் டெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் டர்ம் கோல்ஸ் மேனேஜ் பண்றதுக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை மேனேஜ் பண்றதுக்கும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் ஆல்ரவுண்டரா இருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோல. இது எக்விட்டி அப்புறம் டெட் ரெண்டுமே சேர்த்து ஒரு சிங்கிள் ஃபண்ட்ல கொடுப்பாங்க. அண்ட் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல கிடைக்கும். ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம டாப் 3 அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எதெல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங், வேல்யூ ரிசர்ச் இல்லைன்னா மார்னிங்ஸ்டார் கொடுத்திருக்காங்களோ. பட் நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தட் இந்த மாதிரி டீடைல் அனாலிசிஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான். நிறைய புது முதலீட்டாளர்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஹைபிரிட் அப்படிங்கிற பேரை கேட்டா இது சேஃபா ரிஸ்கியான்னு சொல்லிட்டு. சிம்பிள் லாங்குவேஜ்ல என்னன்னு பார்க்கலாம். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் ஒரு கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது எக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுலயுமே எக்ஸ்போஷர் கொடுக்கும் ஒருத்தங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோல. செபி கேட்டகரைசேஷன் படி எந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மெண்ட் மேண்டேட் ஃபாலோ பண்றாங்களோ, அதாவது வேர்ட் அக்ரெசிவ் இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா மேஜரா 65% 80% அசெட்ஸ் அவங்க எக்விட்டியில முதலீடு செஞ்சிருக்கணும். மீதி ரிமைனிங் இருக்கிறது டெட்ல, அதாவது 20 to 35% டெட்ல முதலீடு செஞ்சிருக்கணும். ஸோ டாக்ஸேஷன் ஆங்கிள் படி பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸா நீங்க பார்க்கலாம். அண்ட் அவங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் growth ஓரியன்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஒருத்தவங்களோட கோர் போர்ட்ஃபோலியோலயே ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி உண்மையை காட்டும். எக்விட்டி மார்க்கெட்ஸ் இன்வால்வ்டா இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் ரோலர் கோஸ்டர் ரைட் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்னால இன்வெஸ்டர்ஸ்னால சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேல போகும்போது பையிங் பண்ணிட்டே இருப்போம் கண்டினியூஸா. அண்ட் மார்க்கெட் சரியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா செல்லிங் எக்ஸிட்டிங் அதுதான் நிறையவே நடக்கும். ஸோ இந்த காமன் சவால்கள் மார்க்கெட் டைமிங்னால இருக்கிறதுனால இதெல்லாம் முதலீட்டாளர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ செபியோட ரெக்கமெண்டட் அசெட் அலோகேஷன் மிக்ஸ் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ரீபேலன்சிங் பண்ணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக் ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டூ மச் ரைஸ் ஆச்சு அப்படின்னா எக்விட்டி போர்ஷன் போர்ட்ஃபோலியோல 80% மேல போச்சுன்னா ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக் செல் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, டெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எக்விட்டி போர்ஷன் 65% கீழே போச்சுன்னா அந்த இடத்துல ஃபண்ட் மேனேஜர் டெட்டை செல் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. இதுதான் பை லோ செல் ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும், யாரோட இன்டர்வென்ஷனும் இல்லாம. ஸோ எந்த டிலேயுமே இல்லாம நம்ம இந்த 5 ஸ்டார் ரேட்டட் டாப் 3 அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth, செகண்ட் எடெல்வைஸ் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth, மூன்றாவது மஹேந்திரா மனோலைஃப் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் ஒன்னொன்னா நம்ம டீப்பா உள்ள போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth. டைரக்ட் பிளான் ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டோட January 1, 2013 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வருது. இதுதான் இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் ஃபண்ட் ஹவுசஸா இருக்கு. 30th November 2025 படி இந்த ஃபண்டினுடைய AUM 811 crores இருக்கு. இந்த ஃபண்ட் யாரு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அசித் பந்தார்காரும், மிஸ்டர் சதீஷ் ராமநாதனும், அப்புறம் மிஸ்டர் தீபக் குப்தா, அப்புறம் மிஸ் ருச்சி ஃபோசார் இவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். எக்விட்டி 76.46%, டெட் 22.90%, கேஷ் 0.64% வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப் ஸ்லிப் பார்த்தோம்னா ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டிஃபரெண்டா இருக்கு ரெஸ்ட் ஆஃப் த கேட்டகரியை விட. ஜென்ரலா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப் ஓரியன்டா இருக்கும் ஸ்டெபிலிட்டிக்காக. பட் ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் மோஸ்டா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க பியர்ஸ் கூட இருந்து டிஃபரெண்டா இருக்கு. லார்ஜ் கேப் 35.64, மிட் கேப் 21.56, ஸ்மால் கேப்ல 19.27% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிட் கேப் ஸ்மால் கேப் அலோகேஷனே 40% பிளஸ் இருக்கு. ஸோ இது கேட்டகரி ஆவரேஜோட ரொம்பவே ஹை. ஸோ இது ஒரு ஹை பீட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் மேல போகும்போது இந்த ஃபண்டும் அதிகமா மூவாருக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 3 வருடமா பார்த்திருக்கோம். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா வாலட்டிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும், நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ இப்போ டாப் 5 ஹோல்டிங்ஸ் இந்த ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா HDFC பேங்க் 4.35%, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4.01%, லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் 3.91%, பாரதி ஏர்டெல் லிமிடெட் 3.76%, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX 3.68% இருக்கு. அண்ட் டாப் 5 துறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சேவைகள் கேபிட்டல் கூட்ஸ் 13.74%, IT 6.31%, கன்சியூமர் சேவைகள்
ஃபார்மசியூட்டிக்கல் 5.58%, டெலிகாம் 4.66%. சரி, இப்போ இந்த ஃபண்டோட கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மேஜர் ரீசன் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு பிஹைண்ட் இதுதான் கொடுக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுதான் ஒரு ஃபண்ட் வந்து அதோட ரிட்டர்ன் எவ்வளோ ஃபிளக்சுவேட் ஆகுது ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இருந்து அப்படின்னு சொல்றது. ஹையர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா ஹையர் வாலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 12.02% இருக்கு. ஸோ கேட்டகரிக்கு வந்து 10.04% இருக்கு. அதாவது ஃபண்ட் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கு அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பீட்டா, இது வந்து ஃபண்டோட வாலட்டிலிட்டி பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது சொல்லும். பீட்டா மோர் தென் 1 இருந்ததுன்னா ஃபண்ட் வந்து ரொம்ப வாலட்டைலா இருக்கு, அது பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஃபண்ட் வந்து லெஸ் வாலட்டைலா இருக்கு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபண்டோட பீட்டா 0.92, அதாவது ஃபண்ட் வந்து லெஸ் வாலட்டைலா இருக்கு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு சொல்லுது. ஷார்பே ரேஷியோ, இது வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் அந்த ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுது எவ்ரி யூனிட் ஆஃப் ரிஸ்க்குன்னு சொல்றது தான். ஹையர் ஷார்பே ரேஷியோ அப்படின்னா பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். ஃபண்டோட ஷார்பே ரேஷியோ 1.09, அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கும் 1.09 டைம்ஸ் ஹையர் ரிட்டர்ன் நமக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது சார்டினோ ரேஷியோ, இது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பட் டவுன் சைட் ரிஸ்க் கன்சிடர் பண்ணி பார்க்கறது சார்டினோ ரேஷியோ. இந்த ஃபண்டோட சார்டினோ ரேஷியோ 1.81, அதாவது எவ்ரி யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்குக்கும் ஃபண்ட் வந்து 1.81 டைம்ஸ் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஷியோஸ் எல்லாத்தையும் நம்ம தனியா பார்க்க கூடாது. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேஷியோஸ் எப்பவுமே நம்ம வந்து பெஞ்ச்மார்க் இல்லைன்னா கேட்டகரியோடைய செயல்திறன் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் ஒரு ஃபண்ட் எவ்வளோ நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. கீ டேக் அவே அந்த ஃபண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பியர் குரூப் ஓட ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கூட பெட்டரா கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். சரி, அடுத்ததான் நம்ம இப்போ அப்சைட் அதுக்கப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ பார்க்க போறோம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ என்ன சொல்லுன்னா, ஒரு எக்விட்டி ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து மோர் தென் 100 இருந்துச்சுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் விட பெட்டரா ரைசிங் மார்க்கெட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growthோட அப்சைட் கேப்சர் ரேஷியோ 115, அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% மேல போச்சுன்னா ஃபண்ட் வந்து 11.5% மேல போகும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு ஃபண்ட் வந்து எவ்வளோ ஃபால் ஆகும் அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஒரு டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து லெஸ் தென் 100 இருந்தது அப்படின்னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க்கை விட வந்து ஃபாலிங் மார்க்கெட்ல கம்மியாக தான் ஃபால் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபண்டினுடைய டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 1:1 இருக்கு. அதாவது பெஞ்ச்மார்க் 10% சரிஞ்சதுன்னா இந்த ஃபண்ட் வந்து 12.1% ஃபால் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஜேஎம் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஜேஎம் அக்ரெசிவ் ஃபண்ட் டைரக்ட் growthோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட் வாலடைலா இருந்திருக்கு. இந்த ஃபண்ட் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெஞ்ச்மார்க் அப்புறம் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போது. பட் 3, 5, 7, 10 வருடத்துல பார்த்தோம்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி ஆவரேஜ். சரி, இப்போ நம்ம இரண்டாவதா பார்க்க போற ஃபண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடல்வைஸ் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டைரக்ட் பிளான் வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா ஜனவரி 1, 2013ல அண்ட் 30th நவம்பர் 2025 படி ஃபண்டோட AUM வந்து 3,376 crores இருக்கு. ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பரத் லஹோத்தி, மிஸ்டர் பாவேஷ் ஜெயின், மிஸ்டர் தவால் தலால், அதுக்கப்புறம் மிஸ்டர் ராகுல் தேவியா, அப்புறம் மிஸ் பிரணவி குல்கர்னி, இவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவை நம்ம பார்க்கலாம். எக்விட்டி 75.81, டெட் 12.1, கேஷ் வந்து அப்ராக்சிமேட் 12.07. ஃபண்ட் வந்து ஸ்லைட்டரா ஹையரா கேஷ் அண்ட் ஆர்பிட்ரேஜ் காம்பனன்ட் வந்து வச்சிருக்காங்க. இது 12.07 இருக்கு. இது வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டியில கொஞ்சம் குஷனா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் கேப் அலோகேஷன் பார்த்தோம்னா லார்ஜ் கேப்ல 68.71, மிட் கேப் 16.8, ஸ்மால் கேப் 14.49% இருக்கு. இங்க லார்ஜ் கேப் அலோகேஷன் தான் ஹையரா இருக்கும், ஸோ லெஸ் வாலடைலா இருக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. டாப் 5 ஹோல்டிங்ஸ்ல இருக்கவங்க ஐசிஐசிஐ பேங்க் 5.59%, HDFC பேங்க் 4.63%, பாரதி ஏர்டெல் 3.59%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.20%, இன்ஃபோசிஸ் 2.82%. டாப் 5 துறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சேவைகள் 34.29, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் 9.33%, ஹெல்த் கேர் 8.94%, கேபிட்டல் கூட்ஸ் 6.29%, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ் 5.55%. இந்த ஃபண்டோட கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். எடல்வைஸ் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 9.67% இருக்கு. கேட்டகரி வந்து 10.04%, மீனிங் ஃபண்ட் லெஸ் வாலடைலா இருக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபண்டோட பீட்டா 0.87, மீனிங் லெஸ் வாலடைலா இருக்கு அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஷார்பே ரேஷியோ 1.14, அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் 1.14 மடங்கு நமக்கு எக்ஸ்ட்ராவா ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட சார்டினோ ரேஷியோ 1.66, அதாவது ஃபண்ட் வந்து 1.66 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்குது எவ்ரி யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபண்ட் வந்து ஒரு குட் காம்பினேஷன் கொடுக்குது, ரிலேட்டிவா லோவர் ரிஸ்க் அண்ட் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே கொடுக்குது. அவங்களுடைய பியர்
குரூப்போட ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அண்ட் இந்த ஃபண்டோட அப்சைட் கேப்சர் ரேஷியோ 113 இருக்கு. அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% வந்து ரேசிங் மார்க்கெட்ல அதிகமாச்சுன்னா இந்த ஃபண்ட் 11.3% பெட்டர் ஆகும். டவுன்சைட் கேப்சர் ரேஷியோ 110 இருக்கு. மார்க்கெட் அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து 11% ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எடல்வைஸ் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth. இப்போ இந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த ஃபண்ட் வந்து நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை 1, 3, 5, 7 and 10 இயர்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா. இப்போ நம்ம அடுத்ததா மூன்றாவது ஃபண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மூன்றாவது ஃபண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா மனுலைஃப் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growth தான். இந்த ஃபண்ட் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 19 ஜூலை 2019ல 30th நவம்பர் 2025 படி AUM வந்து 2047 crores. இந்த ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றாங்கன்னா மிஸ் ஃபாத்திமா பச்சா, மிஸ்டர் மனிஷ் லோதா, மிஸ்டர் ராகுல் பால், அப்புறம் மிஸ்டர் அமித் கார்க் இவங்க தான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்காங்க. போர்ட்ஃபோலியோல எக்விட்டி 75.86, டெட் 22.28, கேஷ் 1.86% இருக்கு. லார்ஜ் கேப் 79%, மிட் கேப் 14.7%, ஸ்மால் கேப் 5.89% இருக்கு. ஸ்மால் கேப் அலோகேஷன் லோவரா இருக்கு மீதி ரெண்டு ஃபண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. அதனால தான் கடந்த ஒரு வருடமா ஸ்மால் கேப் சோலிட்டைலா இருந்தது. பட் மஹேந்திரா மனுலைஃப் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் வந்து ரிலேட்டிவா ஸ்டேபிளா இருந்திருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா கார்ப் அதாவது growth at reasonable priceல ரன் ஆகுது. லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டி டாப் 5 holdings வந்து HDFC Bank 6.71%, ICICI 5.62, Reliance Industries 4.73, Infosys 3.89, Bajaj Finserv 3.16. டாப் 5 செக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சேவைகள் 27.23, IT 7.51, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் 4.73, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 4.36% அண்ட் ஹெல்த் கேர் இஸ் 4.17%. இப்போ சார் கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மஹேந்திரா மனுலைஃப் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 9.97% இருக்கு. ஸோ கேட்டகரியோட 10.04% இருக்கு. மீனிங் ஃபண்ட் லெஸ் வாலடைலா இருக்கு அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபண்டோட பீட்டா 0.89, மீனிங் ஃபண்ட் லெஸ் வாலடைலா இருக்குது பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபண்டோட ஷார்பே ரேஷியோ 1.08, அதாவது ஓவர் யூனிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கு ஃபண்ட் வந்து 1.08 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அர்த்தம். ஃபண்டோட Sortino ரேஷியோ 1.72, அதாவது ஃபண்ட் வந்து ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்கும் 1.72 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட அப்சைட் கேப்சர் ரேஷியோ 128, அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% ரேசிங் மார்க்கெட்ல அதிகமாச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து 12.8% அதிகமாகும். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 101, அதாவது பெஞ்ச்மார்க் 10% ஃபால் ஆச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து 10.1% ஃபால் ஆகும் அப்படிங்கறத அர்த்தம். மஹேந்திரா மனுலைஃப் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் டைரக்ட் growthோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஃபண்ட் வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு 1, 3 and 5 இயர்ஸ்ல. சரி, நம்ம வந்து இந்த காணொலியில அடுத்த முக்கியமான என்ன விஷயம் பார்க்கணும்னா இந்த ஃபண்டோட டாக்ஸேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் எக்விட்டி எக்ஸ்போஷர் 65% பிளஸ் இருக்கிறதுனால இந்தியன் டாக்ஸ் லாஸ் படி இந்த ஃபண்ட் எக்விட்டி ஃபண்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ரிடீம் பிஃபோர் 1 year அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 20% டாக்ஸா, ஆஃப்டர் 1 yearனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 1.25 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 12.5% டாக்ஸ் கட்டணும். ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் வந்து மீடியம் டு லாங் டேர்ம் இருக்கோ அவங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ரெகுலர் இன்கம் வேணும் இன்வெஸ்டடா இருந்ததுக்கு அப்புறம் ஃபியூ இயர்ஸ் த்ரூ SWP or டிவிடெண்ட் பேயண்டோ, இல்லை யாருக்குலாம் எக்விட்டி எக்ஸ்போஷர் தேவை பட் ரிஸ்க் வந்து பேலன்ஸ்டா இருக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். இந்த காணொலியில் நம்ம பார்த்தா எல்லாமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகள் என்னன்னு எடுத்துக்கோங்க உங்க ரிஸ்க் அபிடைட் அண்ட் டைம் ஹரிசானை பொறுத்து. இன்னும் ஒரு அருமையான காணொலி நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.